என்ன நேசமணி இப்படி டைம் கொடுங்கன்னு கேக்குறீங்க? எப்படி திருப்பி கொடுக்க போறீங்கன்னு சொல்லவே மாட்டேன்றீங்க. நாளைக்கு மதியம் 1:30 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள வட்டி முதல்மா கொடுக்கலனா உங்க ரைஸ் மில்லு, உங்க பெரிய வீடு எல்லாத்தையும் ஜப்தி பண்ணிடுவோம். நீங்க சாமி மாதிரி இருங்க, மத்த எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். என்னன்னு தெரியலையே, 2 நாளா மனசே சரியில்லை. வீட்டுல ஏதோ கெட்டது நடக்க போற மாதிரியே எனக்கு தோணுது. ஐயோ, பால் தெரிஞ்சு போயிடுச்சே. பால் தெரிஞ்சா கெட்ட சகுனம்னு சொல்லுவாங்க. ஐயோ, என்ன நடக்க போதோ தெரியலையே. மாமா மாமா. ரசாதி, என்னாச்சு? ஏன் காலையிலே இவ்வளவு பதட்டமா இருக்க? பால் காய வைக்கும் போது மாமா பால் தெரிஞ்சு போச்சு. ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு என் மனசு சொல்லுது. நேத்துல இருந்து பெரிய மாமாவோட முகமே சரியில்லை. மாமா, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது. பெரிய மாமாவுக்கு ஏதோ நடந்திருக்கு. காலையில இருந்து பெரிய மாமா வீட்ல எந்த இடத்துலயும் இல்ல. எங்க போனாருன்னு தெரியல. மாமா, வாங்க போய் தேடி பார்க்கலாம். என்ன சொல்ற? போன் பண்ணி பாத்தியா? போன் பண்ணியும் பார்த்தேன், ஆனா போன் வீட்ல தான் இருக்கு. மாமா, வாங்க போய் தேடி பார்க்கலாம். சரி, இதோ வரேன். கிடைச்சிருவாரு ராசாத்தி. அக்கா, எங்க பெரியப்பாவை பாத்தீங்களா? அதோ அந்த பக்கமா தான் நடந்து போயிட்டு இருக்காரு பாருமா. இந்த பக்கமா? ஆமா. சரிப்பா. மரகதம், பாரு, ராசாத்தி, இனியா, குமரா, புனிதா, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க.
ஒரு வீட்டு தலைவனா, புருஷனா, அப்பாவா, ஒரு மாமனாரா, தாத்தாவா இருக்கிற தகுதியை நான் இழந்துட்டேன். பாரம்பரியமா நம்மோட அப்பா, தாத்தன், பாட்ட கட்டி காத்து ஆண்டு வந்த சொத்து எல்லாத்தையும் கடன்காரங்கிட்ட தார பார்த்து கொடுத்து பாவி ஆயிட்டேன். இனி நான் உசுரோட இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கும் பாரமா, இந்த பூமிக்கும் பாரமா தான் இருக்க முடியும். அதனால நான் இங்க எல்லாரையும் விட்டு போறேன். என்ன மன்னிச்சிடுங்க. மாமா, ராசாத்தி, இனியா, பெரியப்பா மாமா, முதல்ல நீங்க கீழே வாங்க. வாங்க. பாத்து வா. ஏன் மாமா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? நான் தான் உங்க முகத்தை பார்த்து என்ன ஆச்சுன்னு நேத்தே கேட்டேன்ல. என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல மாமா. பெரியப்பா, இப்படி ஒரு முடிவெடுக்க அப்படின்னு பெரியப்பா அவசியம் வந்துச்சு? பெரியப்பா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீங்க சாக போற அளவுக்கு அப்படி என்ன பெரியப்பா நடந்துச்சு? பெரியப்பா சொல்லுங்க பெரியப்பா. சொல்லுங்க மாமா. இப்படியே அழுதுகிட்டே இருந்தா எப்படி? எங்களுக்கு என்ன தெரியும்? சரி வாங்க, இங்க இருந்து முதல்ல போலாம். வாங்க பெரியப்பா. இனியா, பாரி, நீங்க எல்லாருமே ஸ்ரீரங்கம் போன அப்புறம் நான் ஒருத்தன் தான் தோட்டம், மில்லு, வீடுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மில்லு நல்லபடியா போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எங்க மிஸ் ஆச்சுன்னே தெரியல. குமரன் தோட்டத்தையும் மில்லையும் சரியா பாத்துக்கிறதே இல்லை. எப்பயாவது வருவான் போவான். பத்தாத குறைக்கு மரகரமும் கண்மணியும் போட்டி போட்டு ஆடம்பர செலவு பண்ணி செலவு இழுத்து விட்டாங்க. என்னால பாரி தம்பி அளவுக்கு நிர்வாகம் பண்ண முடியல. வெளியிலேந்து வர வேண்டிய பணமும் வரல, வசூல் பண்ணவும் முடியல. அதான் நிலைமைய சமாளிக்க வெளியில கடன் வாங்க ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல 5000 10,000 வாங்கி கடைசியில லட்சக்கணக்கில் வந்துருச்சு. வட்டியும் முதலமா வந்து கழுத்தை நெரிக்குது. கடன் கொடுத்தவன நான் குறை சொல்ல முடியாது. ஆனா அவங்க கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டேன். ஆனா அவங்க முடியாது, நாளைக்கே உங்க சொத்தெல்லாம் ஜப்தி பண்ணுவோன்னு மிரட்டினாங்க. அத வேற வழி தெரியல. பெரியப்பா, இதான் விஷயமா? விடுங்க, நாங்க இருக்கோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ராசாத்தி, இப்ப என்ன பண்ணலாம்? உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, இப்போதைக்கு அதை தவிர ஒரு வழி இல்லை. நீ சொல்ற மாதிரி நாம பண்ணுவோம். பெரியப்பா கிட்ட சொல்லலாம். சரிங்க மாமா. சரி, நீயே சொல்ல. மாமா, ஃபைனான்ஸ் கொடுத்த எல்லாரையும் சந்திக்க ஏற்பாடு பண்ணுங்க. சார், நாங்க பணம் கொண்டு வரல. என்னது, பணம் கொண்டு வரலையா? அப்புறம் எதுக்கு வந்தீங்க? இல்ல சார், இப்ப இருக்கிற சூழல்ல அவ்வளவு பணம் திடீர்னு ரெடி பண்ண முடியல. அதனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்.
கண்டிப்பா உங்க பணம் வட்டி முதலுமா ஒரு பைசா கூட குறைவில்லாம நாங்க கொடுத்துடுறோம். என்னது இன்னும் டைம் வேணுமா? ஏற்கனவே எக்கச்சக்கமா டைம் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல உங்களை நம்ப நான் தயாரா இல்ல. சார் இல்ல சார், கண்டிப்பா நாங்க உங்க பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். எங்களை நம்புங்க. நான் இந்த ஊர்ல முன்னாள் சேர்மனா இருந்திருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க போதும். நாங்க உங்க பணத்தை கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணிடுவோம். என்ன நேசமணி சார், மகனையும் மருமகளையும் அதுவும் முன்னாள் சேர்மனையும் கூட்டிட்டு வந்து டைம் கேக்குற மாதிரி என்ன மிரட்டுறீங்களா? ஐயே, அப்படிலாம் இல்ல சார். என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நான் ஆல் இந்தியா பர்மிட் உள்ள லாரி மாதிரி. எல்லா இடத்துலயும் செல்வாக்கு இருக்கு. இல்லன்னா இந்த மாதிரி தொழில் பண்ண முடியுமா? சார், நீங்க எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்க உங்களை மிரட்டலாம் வரல. எங்க சூழ்நிலையை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க தான் வந்திருக்கோம். ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க பாருங்க, நான் சொன்னதுதான். இந்த தொழில வாக்கு முக்கியம். இன்னைக்கு காசு கொடுக்கலன்னா நாளைக்கு ஜப்தி பண்றது உறுதி. அதை யாராலையும் தடுக்க முடியாது. சரிங்க, நீங்க பண்றது பண்ணுங்க. நாங்க கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிக்கிறோம். வாங்க மாமா. இது சிவில் கேஸ். கோர்ட்டுக்கு போனீங்கன்னா எப்படியும் ஒரு 25 வருஷத்துக்கு இழுத்துருவாங்க. என்ன ஒண்ணு, எங்க மாமாவுக்கு கொஞ்சம் கௌரவ குறைச்சல் வரும். உங்க தொல்லை தாங்காம சாக போனவருக்கு அது எவ்வளவோ மேல். சரி, நீங்க பாக்குறத பாத்துக்குங்க. மாமா வாங்க போலாம். என்னம்மா, பணத்தை வாங்கிட்டு எங்களே மிரட்டுறீங்களா? இங்க பாருங்க, எங்க மாமா உங்க கடன் தொல்லை தாங்காம சாக போனாரு. அவரு அந்த மாதிரி ஏதாவது எழுதி வச்சுட்டு போயிருந்தாருன்னா உங்களுக்கு பணமும் வந்திருக்காது, கேஸும் உங்க மேலதான் வந்து விழுந்திருக்கும். என்னம்மா சீட்டிங் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, உங்க மொத்த பணத்தையும் அடைக்கிற பொறுப்பை நாங்க ஏத்துக்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் எப்படிமா உங்களை நம்புறது? மாமா, இந்த சமயத்துல எதையும் யோசிக்காதீங்க. முதல்ல இதை என் கழுத்துல கட்டுங்க. இந்தாங்க, இந்த தாலி அடமானமா வச்சு நாங்க சொல்ற கோரிக்கையை ஏத்துக்கோங்க. சரிங்க, நான் உங்களை நம்புறேன். ஒரு மாசம் கழிச்சு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 5 லட்சம் ரூபாய் கட்டணும். சரியா? சார், அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை இப்போ எங்களால கொடுக்க முடியாது. இனிமே எங்க மில்ல ரன் பண்ணி தான் நாங்க சம்பாதிக்கணும். சோ நாங்க ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் தரோமே. என்னங்க, அவங்களால கொடுக்க முடியும்னு சொல்றாங்க, ஒத்துக்கோங்க. சரி, அதை கொடுங்கம்மா. இந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதுல சைன் பண்ணி கொடுங்க. இதுல 2 பேரும் சைன் பண்ணுங்க.
ராசாத்தி, இனியா, இந்த குடும்பத்துக்கு இதுக்கு முன்னாடி பிரச்சனை வந்தப்பெல்லாம் அதையெல்லாம் நீங்க தான் சரி பண்ணீங்க. இப்பவும் நான் உங்களை பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து நிறுத்திட்டேன். மாமா விடுங்க மாமா. இப்ப நான் உங்களுக்கு சொல்றது இதுதான், இனிமே நீங்க எந்த தப்பான முடிவும் எடுக்க கூடாது. அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலயும் இந்த விஷயத்த வீட்ல இருக்கிற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஆமாமா, உங்க அத்தைக்கு தெரிஞ்சா அவ என்ன பண்ணுவானே தெரியலமா. மாமா, எந்த காரணத்தை கொண்டு நீங்க அத்தை கிட்ட சொல்லிடாதீங்க. உங்க மரியாதை கெடாம நாங்க பாத்துக்கிறோம். ஸ்வேதா என் கூடவே தான் இருக்கா. ஆனா பூமிகா 6 வருஷம் கழிச்சு வந்திருக்கா. அதான் அவ மேல. என்னத்த 6 வருஷம்? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்க? 6 வருஷம் அங்க போய் இருந்தாங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நானும் எங்க பொண்ணும் என்ன பண்ணோம்? எங்க கிட்ட என் பாகுபாடு பாக்குறீங்க? நான் ஒன்னும் பாகுபாடெல்லாம் பாக்கல. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். உன் கண்ணுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அத்தை, நீங்க என்ன சொல்லி மழுப்பினாலும் நான் சொல்றதுதான் உண்மை. பூமிகா பாசம் உங்க கண்ணை நல்லா மறைக்குது. பாக்குற அத்தை, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க போறீங்கன்னு. ஸ்வேதா, வா போலாம். அக்கா, என்னாச்சு? ஏன் கண்மணி கோவமா போறா? அவ கிடக்குறா. நான் எது செஞ்சாலும் அவளுக்கு பிடிக்காது. ஏன்னா அவகிட்ட இருந்து பொறுப்பை வாங்கி ராசாத்தி கிட்ட கொடுத்துட்டேன்ல, அதான் அதுல இருந்து இப்படிதான் இருக்கா. ஸ்வேதா செல்லம், பூமிகா உன் தங்கச்சி தானே, அவளுக்காக நீ விட்டு கொடுக்கலாம்ல. இங்க பாரு செல்லம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதான் அன்பு பாசம்லாம் அதிகமாகும். இப்படியே இருந்தா நல்லாவா இருக்கும்? நீ குட் கேர்ள் தானே. இனிமே பூமிகா கூட நீ அன்பா நடந்துக்கோ, அப்பதான் அவளுக்கு மேல பாசம் வரும். இது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பெத்த அம்மாவா? நாம இல்லாத இந்த 6 வருஷத்துல பெரியப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. குடும்ப செலவுக்கும் மில்லு நடத்துறதுக்கும் அவர் என்னென்ன சிரமங்களை சந்திச்சிருப்பாரு. ஒரு எவ்வளவு கஷ்டத்துல இருந்தா இவ்வளவு பெரிய தொகையை கடனா வாங்கியிருப்பாரு. அதான் சதி நான் இப்ப யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நமக்கு இருக்கிற பெரிய சவாலே எப்படி இந்த கடன் தொகையை அடைக்க போறோங்கிறதா. அதை நினைக்கும் போது மனசுக்குள்ள என்னவோ ஒரு மாதிரி இருக்கு. என்ன மாமா, பெரிய மாமா மாதிரி நீங்களும் வருத்தப்பட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம், அதுல ஜெயிச்சும் வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த கடனையும் நாம சமாளிக்கலாம். மனசு விட்டுறாதீங்க மாமா. மனுஷனுக்கு பெரிய பலமே நம்பிக்கைதான். நம்பிக்கை இழக்கல, ஆனாலும் இது ஒன்னும் சாதாரண தொகை இல்ல. இனி நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும். எப்படியாச்சும் இந்த கடனை சீக்கிரமே கட்டி மில்லையும் வீட்டையும் நாம மீட்கணும். ஆமா மாமா. அப்புறம் மறுபடியும் பாரி மாமாவையும் மில்லுக்கு போய் பாத்துக்க சொல்லணும். பிசினஸ் டீலிங்ல பெரிய மாமாவுக்கு ஒத்தாசையா பாரி மாமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். பெரியப்பா ஏற்கனவே மனசுடைஞ்சு போயிருக்காரு. இப்ப இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், பெரியப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு. அதனால கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாம். மில் விஷயத்துல பெரியப்பாவுக்கு ஒத்தாசையா நாமளே இருப்போம். சரி. பூமிகா, ஓ பாட்டி, என் கையை விடுங்க. சித்தப்பாவும் சித்தையும் அவங்க பொண்ணோட எவ்வளவு ஜாலியா இருக்காங்க, எப்பவுமே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நாங்க அப்படி இல்லையே. ஆஹா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதையா? எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்ட ராசாத்தி இப்ப நம்ம பேத்தியையும் வளைச்சு போட பாக்குறா. கோகிலா, கவனமா இரு. கோவப்படாத. கோவம் ஒரு பைசாக்கு கூட புண்ணியப்படாது.
இங்க பாருமா செல்லம், நீ யாருன்னு உனக்கு தெரியல. அதான் அவங்க பண்ற அல்ப விஷயம்லாம் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுது. நீ யார் தெரியுமா? இந்த வீட்டோட மூத்த வாரிசு. இன்னும் சொல்ல போனா இந்த வீட்டோட ஒன் அண்ட் ஒன்லி ராஜகுமாரி நீதான். நீ எவ்வளவு கெத்தா இருக்கணும் புரியுதா? செல்லம், உன்னை பார்த்துதான் அவங்க பொறாமப்படணும். அவங்கள பார்த்து நீ பொறாமப்படக்கூடாது. யாராவது கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய் கலைவாங்களா? நீ வாடா செல்லம், வா. நீங்க பூமிகாவை ரெடி பண்ணி சாப்பாடு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கணும். சரி ராசாத்தி, நீங்க போயிட்டு வாங்க. நான் பூமிகாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறேன். சரிங்க அத்தை. மாமா, நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. பூமிகா, ரெடி ஆகலாமா? ஸ்வேதா, இப்ப போய் நீ கண்ணாடியில பாரு. அப்படியே ராஜகுமாரி மாதிரி இருக்க. ஜடப்பினி விட்டதுக்கு அப்புறம் அழகா இருக்க. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு ஜடப்பின்னி விட வேண்டான்னு. ஸ்வேதா, ஸ்வேதா, என்ன இந்த மாடல் ஜடை உனக்கு பிடிக்கலையா? வேற ஸ்டைல்ல பின்னி விட்டுமா? ஜடை எல்லாம் நல்லா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா ஜடை பின்னி விட்டவங்கள தான் எனக்கு பிடிக்காது. அதான் நான் கலைச்சு விட்டேன். போதுமா? அம்மா தாயே, என் வாழ்க்கையில இதுவரைக்கும் எடுக்காத ரிஸ்க இப்ப நான் எடுத்திருக்கேன். அது நல்லபடியா நீதான் துணை இருந்து நடத்தி வைக்கணும். எந்த கடவுள் கைவிட்டாலும் குலசாமி கைவிடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுவரைக்கும் நீ எனக்கு துணையாதான் இருந்திருக்க. இப்பவும் துணையா இருந்து காப்பாத்தணும். ராசாத்தி, ராசாத்தி, என்ன ராசாத்தி இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்ட? எங்க போற? அத்தை, அது வந்து ஸ்கூல்ல நிறைய வேலை இருக்கு. அதான் கொஞ்சம் முன்னாடியே போறோம். அப்படியா? சரி, போயிட்டு வா. பூமிகா எங்க? பூமிகாவை மங்காத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. உங்கள பாதி பேரை வேலையை விட்டு நிறுத்துறதுக்கு பதிலா உங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்து சம்பளத்தை பாதியா கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். என்னப்பா சொல்றாங்க? பாதி சம்பளத்தை வச்சுட்டு என்ன சொல்றாங்க? குடும்பம் எப்படி நடத்துறது? இந்த பாதி சம்பளம் கூட ஒரு 6 மாசத்துக்கு மட்டும்தான். அதுக்குள்ள இந்த மில்ல உங்க ஒத்துழைப்போட நல்ல லாபகரமான பாதைக்கு கொண்டு வர முடியும்னு நாங்க நம்புறோம். இனிமே நீங்க தான் சொல்லணும். 6 மாசம் சொல்றாங்க. எப்படி சமாளிக்கிறது? என்னப்பா உங்களுக்குலாம் சரியா இருக்காது? எல்லாரும் உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எங்களுக்கு கிளியரா ஒரு ஆன்சர் சொல்லுங்க. நீங்க எல்லாம் என்னப்பா சொல்றீங்க? உங்களுக்குலாம் ஓகே தானே? சரிப்பா, சரி, நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன். உங்களுக்கு ஓகே தானே? சொல்லிடுவா. தம்பி, நான் உங்க அப்பா உங்கள மாதிரி இருந்த காலத்துல இருந்தே இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இங்க வேலை செய்யற இங்க எல்லாத்துக்குமே உங்க குடும்பத்தோட
நீண்ட கால பந்தம் இருக்கு தம்பி. உங்க நிலைமை எங்களுக்கு புரியுது தம்பி. இது நாள் வரைக்கும் உங்க அப்பா மில்லு நஷ்டத்திலே போனாலும் எங்களுக்கு சம்பள பாக்கியே வச்சதில்ல தம்பி. அதனால நாங்கெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். 6 மாசத்துக்கு எங்களுக்கு சம்பளமே வேண்டாம் தம்பி. தம்பி, நீங்க உங்க மில்ல நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு சம்பளம் கொடுங்க. அது வரைக்கும் எப்படியாவது நாங்க சமாளிச்சுக்கிறோம் தம்பி. ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நன்றிங்க. நிலைமை நல்லபடியா ஆனதும் உங்களுக்கு உங்க சம்பளமும் லாபத்துல பாதியும் கிடைக்கும். சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வாங்க, வேலையை பார்ப்போம். என்ன மரியாதை இல்லாம போற? ஸ்வேதா இங்க நிக்கிறால, குட் மார்னிங் சொல்லாம போற. குட் மார்னிங் சொல்லு. நான் எதுக்கு ஸ்வேதாக்கு குட் மார்னிங் சொல்லணும்? நான் மிஸ்ஸுக்கு மட்டும்தான் குட் மார்னிங் சொல்லுவேன், வேற யாருக்கும் சொல்ல மாட்டேன். என்ன மரியாதை இல்லாம போற? ஸ்வேதா இங்க நிக்கிறால, குட் மார்னிங் சொல்லாம போற. குட் மார்னிங் சொல்லு. நான் எதுக்கு ஸ்வேதாக்கு குட் மார்னிங் சொல்லணும்? நான் மிஸ்ஸுக்கு மட்டும்தான் குட் மார்னிங் சொல்லுவேன், வேற யாருக்கும் சொல்ல மாட்டேன். எனக்கு மரியாதை கொடுக்கலனா இப்படிதான் கீழே விழுந்து கிடப்ப, புரிஞ்சுக்கோ. ஏய் வாங்கடி போலாம். குண்டு பூசணிக்கா. பூமிகா, உனக்கு ஒண்ணும் ஆகல? பூமிகா, அந்த திமிரு புடிச்ச ஸ்வேதாக்கு நீ குட் மார்னிங் சொல்லாம வந்தல்ல, அந்த கோவத்துலதான் உன் காலை வாரி விட்டு போனா. நீ பண்ணதுதான் கரெக்ட் பூமிகா. இனிமே நீ எங்க கேங்கு, நீ தான் எங்க கேங் லீடர். பூமிகா, நாங்க எப்பவுமே உன் கூடயே இருப்போம். அந்த ஸ்வேதாவை ஒரு வழி பண்ணிடலாம். நீ மிஸ்ஸுக்கு மட்டும்தான் குட் மார்னிங் சொல்லுவேன்னு சொன்னல, அப்ப ஸ்வேதா முகத்தை பாக்கணுமே, அழுகி போன தக்காளி மாதிரி ஆயிடுச்சு. 5 5 10 பூமிகா தான் கெத்து. 5 5 10 பூமிகா தான் கெத்து. 5 5 10 பூமிகா தான் கெத்து. இன்னில இருந்து இனிய மாமா தான் மில்ல கவனிச்சுக்க போறாரு. என்னது, இனிய மில்ல பாத்துக்க போறானா? என்ன ராசாத்தி, என்ன இது? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன நடக்குது இந்த வீட்ல? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மரகதம், நான் தான் இனி எனக்கு மில்லு பொறுப்பு கொடுத்தேன். எனக்கும் வயசாகுது இல்ல, அதான் இப்பவே பொறுப்பை படைச்சா நல்லா இருக்கும். அதனால தான் பாத்துக்க சொன்னேன். எல்லாம் இந்த பெருசு பண்ற வேலை. முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். என்னங்க, என்ன சொல்றீங்க? ஏதோ மிட்டாய் கடையை பாத்துக்க சொன்ன மாதிரி சர்வ சாதாரணமா சொல்றீங்க. என்கிட்ட கேட்காம நீங்களே எப்படி முடிவு பண்ணலாம்?
என்ன இனியா, நீயும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம திருட்டுத்தனமா போய் மில்லுல பொறுப்பு ஏத்துக்கிட்டு வந்திருக்க? அப்படிலாம் இல்ல பெரியமா, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல. சரி, மில்லு பொறுப்பை ஏத்துக்கிட்டு உங்ககிட்ட சொல்லலான்னு தான் போகும்போது சொல்லல. என்ன மன்னிச்சிருங்க பெரியமா. ஓ அப்படியா? இந்த வீட்ல எனக்கு அவ்வளவுதான் மரியாதையா? உங்க பெரியப்பா மாதிரி எனக்கும் வயசாயிடுச்சு நினைச்சிட்டியா? இந்த மில்ல நான் ஒரு ஆளா பாத்துக்குவேன் தெரியுமா? மரகதம், முன்ன இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. உலகம் சுத்திக்கிட்டு இருக்கு, காலம் மாறிக்கிட்டு இருக்கு. முன்ன மாதிரி உடம்புலயும் சரி மனசுலயும் சரி தெம்பு இல்ல. அதான் அவங்கள மில்ல பாத்துக்க சொன்னேன். எல்லாமே நல்லதுக்கு தான். முன்ன மரியாதை இல்லாம நடத்தணும்னு யாருக்குமே எண்ணம் இல்ல. நான் கேக்குறது உங்களுக்கு புரியல. மில்ல பொறுப்பை இனிய ஏத்துக்கிட்டா சரி, அவன் நம்ம புள்ளதான். ஆனா யார்கிட்டயும் சொல்லாம, என்கிட்ட கூட சொல்லாம நீங்க இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எல்லார்கிட்டயும் கலந்து பேசி முடிவெடுத்திருக்கலாம்ல. மரகதம், உனக்கு சொன்னா புரியாது. நேரம் வரும்போது உனக்கே தெரிய வரும். அது வரைக்கும் நீ சங்கடப்படாம இருக்கணும். சரி இனியா, நீ பாத்துட்டு இருந்த வாத்தியார் வேலை என்னாச்சு? வேலையை ரிசைன் பண்ணிட்ட பெரியமா. என்னது, ரிசைன் பண்ணிட்டியா? உனக்காக அந்த கரஸ்பாண்டன்ட் கிட்ட சிபாரிசு பண்ணி வேலைக்கு சேர்த்து விட்டா சர்வ சாதாரணமா வந்து வேலையை விட்டுட்டேன்னு சொல்ற? நீ எதுக்கு வேலையை விடணும்? குமர என்ன ஆனா? அவங்கிட்ட மில்ல பாத்துக்க சொல்லலாம்ல. மரகதம், இனியனும் குமரனும் சேர்ந்துதான் மில்ல கவனிச்சுக்க போறாங்க. அதான் அப்ப இருந்தே குமர மில்லு வேலை பாக்குறது, ஆர்டர் எடுக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கான். இனியா, என்ன இருந்தாலும் யார்கிட்டயும் சொல்லாம நீ வேலையை விட்டது, மில்லு பொறுப்பை எடுத்துக்கிட்டது எல்லாமே தப்புதான். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. அதான் இப்ப வந்து சொல்றேனப்பா, இது வரைக்கும் நான் ஏதாவது தப்பா பண்ணிருக்கேனா? அதனாலதான் நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு பொறுப்பெடுத்துக்கிட்டு வந்து இப்ப சொல்றேன். டேய், எதுவா இருந்தாலும் தப்புதான். என்னங்க, அவன் தான் சொல்றான்ல, விடுங்க. இப்பவே எல்லாத்தையும் கேட்டா அவன் மனசு சங்கடப்படும். அத்தை, நான் நிஜமா தான் சொல்றேன். நாங்க எடுத்த முடிவால உங்க மரியாதைக்கு எந்த பாதகமும் வராது. நாங்க ஒரு வேலைக்காரங்கள தான் பொறுப்பெடுத்திருக்கோம். எல்லாம் நம்ம மில்லும் வீடும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான், வேற எதுக்காகவும் இல்ல அத்தை. தயவு செஞ்சு நாங்க சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இனிமே மில்ல பாக்க போயிருவாரு. ராசாத்தி ஸ்கூலுக்கு பாடம் நடத்த போயிருவா. இனிமே அவங்க 2 பேருக்குமே உங்க பேத்தி பூமிகாவை பாத்துக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது. இனிமே உங்க பேத்தி அப்பா அம்மா கூட ஒரே வீட்டுல இருந்தாலும் பிரிஞ்சிருக்கிற மாதிரி தான் அர்த்தம். பூமிகா ராசாத்தி விட்டு பிரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பொன்னான வாய்ப்பு. அதனால இந்த நேரத்துல நீங்க உங்க பேத்தி கூட நெருங்கி பழகி உங்க வசமாக்கி இருங்க. நீங்க அப்படி பழக ஆரம்பிச்சா பூமிகாவுக்கு நீங்க தான் எல்லாமேன்னு மாறும். சரியான நேரம் பார்த்து இனிய ராசாத்தி கிட்ட இருந்து பூமிகாவை சுலபமா பிரிச்சிடலாம். இனிமே இனியன் தான் மில்லு நிர்வாகத்தை கவனிச்சுக்குவான். கண்மணி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அதுல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா சரியான காரணத்தை ராசாத்தி கிட்ட சொல்லு. அவ செக் போட்டு கொடுத்தாதான் நான் சைன் பண்ணுவேன். ஏ கண்மணி, இந்த வீட்ல என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல.
நீ இருக்க வேண்டிய இடத்துல அந்த குண்டச்சி இருக்கா. என் மருமகன் குமரன் இருக்க வேண்டிய இடத்துல அந்த இனிய இருக்கு. இப்படியே போனா அடுத்து உன் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல அந்த குட்டி பிசாசு பூமிகா வந்துருவா. இது நாள் வரைக்கும் எனக்கு அந்த கிழவிதான் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்துச்சு. இனிமே அந்த பெருசும் நம்மள டார்ச்சர் பண்ணும் போல இருக்கு. இங்க பாரு, ஆத்துக்கு மேல வெள்ளம் போகும்போது இனி ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன? இப்பவே போய் உன் மாமியார் கிட்ட நியாயம் கேளு. போடி. கேக்குறேம்மா, இப்பவே போய் கேக்குறேன். எனக்கு என்ன பயமா? தள்ளு. கண்மணி, நான் அமைதியா இருக்கேன்னா அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கும். நான் யோசிச்சு பார்த்தேன். இனிய மில்லோட பொறுப்பு ஏத்துக்கிறது தான் நல்லது. கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாம கூச்சல் போடாம இங்க இருந்து போ. என்ன மட்டும் ஒரே வார்த்தையில அடக்கிடுங்க. என்னமோ பண்றீங்க, பண்ணுங்க. இவ பொண்ணு பூமிகாவ நம்ம பக்கம் வசப்படுத்த கிடைச்ச வாய்ப்ப இவளே கெடுத்து விட்டுருவா போல இருக்கே. இவளுக்கு என்னைக்குதான் நான் புரிய வைக்க போறேனோ. கண்மணி, உன் மாமியார நம்பாத. அவ டபுள் கேம் ஆடுறா. காலையில ஏன் என்கிட்ட சொல்லலன்னு இனி என்கிட்ட சண்டை போட்டவ இப்ப எப்படி பேசுறா பாரு. இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. இத நான் கண்டுபிடிக்க தான் போறேன். ஆமா, நீ பெரிய ஜேம்ஸ் பாண்ட் பாரு. அப்படியே துப்பறிஞ்சு கண்டுபிடிச்சு உண்மையை உலகத்துக்கே தெரிய வைக்க போற. அப்படி இல்ல கண்மணி, இதை இப்படியே விட்டுற போறியா? எனக்கு என்னவோ சரிப்பட்டு வரல. நீ பேசாம. நான் இதை சும்மா விட்டுருவேனா? போன் பண்ணி உங்க மருமகனை வர வச்சு இதை நான் பெரிய பிரச்சனையா ஆக்கல. நான் கண்மணி இல்ல. அப்படி சொல்றீ என் கண்மணி. இப்பதான் நீ என் பொண்ணு. இத பாரு, அவ்வளவு லேஸ்ல விட்டுறாத. என் பொண்டாட்டி போன் பண்றேன். அமைதியா இருங்க. ஹலோ, சொல்லு. எங்க இருக்கீங்க? நான் மில்ல ஆர்டர் விஷயமா வெளியில வந்திருக்கேன். இப்ப நான் மீட்டிங்ல தான் இருக்கேன். மீட்டிங் முடிச்சுட்டு நானே கால் பண்றேன். சரியா? ஹலோ. வா குமரா, போடு. அடுத்த ஆட்டம் 1000 ரூபாய். டா 1000. உள்ளே வெளியே உள்ளே. மொத்த காசையும் போடுறேன். போடு. இல்ல ஆட்டினியா? ஜான், ஒரு 5000 ரூபாய் கடனா கூட. என்ன குமரா, கடனே கேட்டுட்டு இருக்க? அப்படி எல்லாம் கேட்க கூடாதுப்பா. ஏற்கனவே உனக்கு கொடுத்த கடனை நீ இன்னும் திருப்பி தரல. இந்த பார், பணம் காலி ஆயிடுச்சுன்னா கடன் கேட்க கூடாது. உன் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரணும். இல்ல ஜான், நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேன். ஒரு 5000 ரூபாய் கொடு ப்ளீஸ் ஜான். ஸ்ரீரங்கம் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தானே மில்ல பாத்துக்கிட்டு இருந்தேன். அவர் அன்னைக்கு என்கிட்ட அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு நான் தான் இனியன் ராசாத்திக்கு பொறுப்புகளை கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. அதான் எனக்கு ஒன்னும் புரியவே இல்லை. ஆனா இதுல ஏதோ மர்மம் இருக்கு. அண்ணனுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அவர் பேசின விதமும் இன்னைக்கு அவர் பேசுற விதமும் வேற மாதிரி இருக்கு. இனியனும் இது வரைக்கும் இத பத்தி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல. ஏன்னு எனக்கு தெரியல. இப்ப இனிய பொறுப்பெடுத்துக்கிட்டாங்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனா அத பத்தி இது வரைக்கும் யாரும் என்கிட்ட சொல்லல. அதான் என் மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கு. என்னங்க நீங்க சின்ன பிள்ளை மாதிரி வருத்தப்பட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு முறை இனியன் கிட்ட போய் பேசுங்க. கண்டிப்பா உங்க மனக்குழப்பம் தீந்துரும். சரி, நீ சொன்னதுக்காக நான் அவன்கிட்ட கேக்குறேன். நான் ஒரு தடவை கேட்பேன். அவன் ஏதாவது மழுப்பலா பதில் சொன்னான்னா மறுபடியும் இத பத்தி பேச மாட்டேன். சரிங்க, அதெல்லாம் கண்டிப்பா சொல்லுவான். நீங்க போய் கேளுங்க.
இப்ப வந்து நிம்மதியா தூங்குங்க. பூமிகாவுக்கு அம்மா சாப்பாடு கொண்டு வந்துட்டேன். சாப்பிடலாமா? சொல்லு. இந்தா சாப்பிடு. பூமிகா, இன்னைக்கு உன்னால எப்படி எங்களை பார்க்க முடியலையோ அதே மாதிரிதான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு எங்களால உன்னை கவனிச்சுக்க முடியாது. ஏமா? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இன்னைக்கு இருந்த மாதிரியே நீ எப்பவுமே சமத்தா இருக்கணும், சரியா? வாங்கப்பா. என்ன இனியா? அப்பா, என்கிட்ட கூட இதை பத்தி உனக்கு சொல்லணும்னு தோணலையா? வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லப்பா. பெரியப்பாவால முன்ன மாதிரி ஓடி ஆடி மில்ல பாத்துக்க முடியலன்னு பெரியப்பா என்கிட்ட சொன்னார். சரி, அதான் நான் எடுத்து நடத்தலாம்னு முடிவு பண்ணேன். அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அதுவும் இல்லாம உன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு மில்ல பாத்துக்கிற அளவுக்கு அப்படி என்ன அவசியம் வந்துச்சு? மாமா, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா எதுவும் இல்ல. உங்களை எதுக்கு இந்த வயசுல சிரமப்படுத்தணும்னு தான் சொல்லல. அதுவும் இல்லாம உங்க புள்ள இருக்கும்போது நீங்க எதுக்கு கஷ்டப்படணும்? இதை தவிர வேற எந்த காரணமும் இல்ல மாமா. நீங்க சொல்ற எல்லா காரணமும் சரிதான். ஆனா அப்பா என்ன கேக்குறாரு தெரியுமா? ஏன் அவர்கிட்ட சொல்லாம நீங்களா ஒரு முடிவெடுத்தீங்கன்னு கேக்குறாரு. என்ன வழி சொல்லு. சரியான யோசனையா இருந்தா நம்ம கண்டிப்பா அதை பண்ணுவோம். சிக்கன நடவடிக்கை தான் மாமா. அது வீட்லயும் சரி மில்லிலையும் சரி. நாம இதுவரைக்கும் பண்ணிட்டு இருக்கிற செலவை 4ல் 1 பங்கா குறைக்கணும். உன் யோசனை நல்லா தான் இருக்கு. நம்ம ஆடம்பர செலவுகளை குறைச்சாலே ஓரளவுக்கு சமாளிச்சிட முடியும். கம்பெனில வேலை பார்க்கறவங்க கண்டிஷன்ஸை எல்லாம் தாண்டி அவங்க நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. அதுவே நமக்கு முதல் வெற்றி மாதிரி தான். ஆமா மாமா, முதலாளிய புரிஞ்ச தொழிலாளிங்க நம்ம மில்லுல ஒர்க் பண்றாங்க. அது நமக்கு மிகப்பெரிய பலம் தான். அதே மாதிரி நாம எடுக்க போற சிக்கன நடவடிக்கைக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த சிக்கலை கூடிய சீக்கிரமே நம்மளால சரி பண்ணிட முடியும். சரி, இப்போ மில்லுல என்னென்ன அனாவசிய செலவு இருக்குன்னு நீ, நான், மேனேஜர் 3 பேரும் உட்காந்து பேசி முடிவெடுக்கலாம். ஆனா வீட்டுல என்னென்ன பண்ண போறோம்? சரி சொல்லு. ஒரு மாசத்துக்கு எதுக்கு எவ்வளவு ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணலாம்? நான் நோட் பண்ணிக்கிறேன். பாக்கட்டுமா? அண்ணே, இந்த சிறப்பான வேலையை செஞ்சது உங்க அடிமையே தான் அண்ணி. உங்களுக்கு எது சந்தோஷம் தருமோ அதை தேடி தேடி செய்யறதா எனக்கு சந்தோஷம். உன் பேச்செல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா உனக்கு எப்படி இப்படி ஒரு யோசனை வந்துச்சு? அதுதான் எனக்கு யோசனையா இருக்கு. இல்ல நீங்க நேத்து ஒரே மூட் அவுட்ல இருந்தீங்க. அதான் உங்களுக்கு ஆறுதலா இருக்கும்னு உங்களுக்கு பிடிச்ச முகத்தை உங்க ரூம்ல மாட்டி வச்ச. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா அண்ணி? எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இத கண்மணி பார்த்தா இவ மட்டும்தான் உங்க பேத்தியா? ஏன் பொண்ணு உங்க பேத்தி இல்லையான்னு கேப்பாளே.
அவங்க அப்படியெல்லாம் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் உங்ககிட்ட சண்டை போட மாட்டாங்க. அது எப்படி நீ அவ்வளவு உறுதியா சொல்ற? கொஞ்சம் உங்க பின்பக்கம் திரும்பி பாருங்க அண்ணே. ஹலோ, என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே கேட்கலங்க. ஏங்க செம்மையா நடிக்கிறீங்க. ஓவர் ஓவர். ஆஸ்கர் அவார்டு உங்களுக்காக வெயிட்டிங். ஓவர் ஓவர். இது ஒரு செல்லு. இருங்க, ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ ஹலோ, இந்த போனை வச்சுக்கிட்டு நான் படாத பாடுபடுறேன். ஸ்பீக்கரும் போச்சா? சந்தானம், உனக்கு வந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாதுடா. கட் ஆயிருச்சா? இன்னும் நீ இந்த ஓட்ட போன் தான் வச்சிட்டு இருக்கியா? இத தூக்கி போட்டுட்டு வேற போன் வாங்கிக்க வேண்டியதானே? அண்ணி, அது வந்த அண்ணி. அதானே பார்த்தேன். முருங்கைய நட்டவன் வெறும் கையோட போவானா என்ன? சரி சரி, போய் ராசாத்தி கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு 2000 ரூபாய் வாங்கிக்க. 2000? என்ன ஆச்சரியமா இருக்கா? போ சந்தோஷமா இரு. அண்ணே, 2000க்குலாம் போன் கிடைக்காது அண்ணே. ஊர்ல இருக்கிற நண்டு சிண்டெல்லாம் லேட்டஸ்ட் போன் வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு விட்ட கொழுந்த. நான் ஒரு நல்ல போன் வச்சுக்க வேண்டாமா? அப்படி ஒரு போன் வாங்கணும்னா எப்படியும் ஒரு 10,000 ரூபாய் ஆயிருங்க நீ. நீ எனக்கு ஒரு நல்லது பண்றன்னா நான் உஷாரா இருக்கணும் போல இருக்கே. சரி, போய் நான் சொன்னேன்னு சொல்லி ராசாத்தி கிட்ட 10,000 ரூபாய் வாங்கிக்க. ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. கஷ்டப்படுறவங்களை காப்பாத்த வந்த பொம்பளை வள்ளலவுங்க. ஆனா நீங்க இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. கெஸ்டா தானே வந்தீங்க. அப்படி இருக்கும்போது இந்த வீட்ல காசு கேக்குறீங்களே, அது தப்புன்னு தோணல? விருந்தாளியா வீட்டுக்கு வந்தீங்களா, 4 நாள் இருந்தீங்களா, சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இங்க இருக்கிற நிலைமை தெரியாம இங்க இருக்கிறவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. காசெல்லாம் கிடையாது, போங்க. என்ன ராசத்தி இப்படி பேசுற? நான் யாரோ விருந்தாளி இல்லம்மா. ஒரு விதத்துல இந்த வீட்டுக்கு உறவுக்காரன் தான். வந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை. அத உரிமையா போய் மரகதண்ணி கிட்ட கேட்டேன். அவங்கதான் வாங்கிக்க சொன்னாங்க. நீ என்னடான்னு இப்படி பேசுற? நீ சொல்றத பார்த்தா நானும் என் பொண்டாட்டி பாக்கியமும் வாழ வக்கத்து போய் ஆத்துலயோ குளத்திலயோ விழுறதுக்கு பதிலா உங்க வீட்டுல அடைக்கலம் தேடி வந்த மாதிரி பேசுற. இங்க பாருங்க, நாங்களே நிறைய சிக்கல்ல இருக்கோம். உங்களை குத்தம் சொல்றதுக்காக நாங்க இப்படி பேசல. இப்ப நாங்க இருக்கிற நிலைமைக்கு 10,000 ரூபாய்ங்கிறது ரொம்ப பெரிய தொகை. அதை இப்ப கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்றோம். என்ன தம்பி, இந்த பெரிய வீட்டை நம்பி வந்துட்டேன். அது புரியாம ராசாத்தி பேசுது. நீ 10,000 அவ்வளவு பெரிய தொகைன்னு பேசுற. அதுவும் இல்லாம மரகதண்ணி சொன்னாங்கன்னு சொல்ற. அப்பவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. ராசாத்தி, நான் சொல்லி அனுப்பியிருக்கேன். நீ பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அத்த, இப்ப இருக்கிற நிலைமையில தேவையில்லாத செலவெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கணும். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். என்ன பேசுற நீ? என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியாது. நீ சந்தானத்துக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி. அது தெரியுமா உனக்கு? அத்த, நாங்களே உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் பேசலாம் தான் இருந்தோம். அதை நாங்க சொல்லிடுறோம். அப்புறம் நாங்க சொன்னதை நீங்களே சொல்லுங்க. பெரியமா, அந்த பில்லை கவனிச்சுக்கிற பொறுப்பை இனிமே நானும் ரசாத்தையும் தான் பாத்துக்க போறோம். அதான் மில்லுலயும் சரி வீட்லயும் சரி சிக்கன நடவடிக்கை எடுக்கலான்னு இருக்கோம். அதனாலதான் இவர் வந்து பணம் கேட்டப்போ நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டோம்.
மில்லு கொஞ்ச நாளா நிதி நெருக்கடியில தான் போய்கிட்டு இருக்கு. அதை சரி பண்ணத்தான் ராசாத்தி இனியும் சிக்கன நடவடிக்கை எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. இதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே மரகதம்? அதுக்காக நான் கொடுக்க சொன்ன பணத்தை எப்படி நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவ? இதுதான் நீ என் மேல வச்சிருக்கிற மரியாதையா? இந்த வீட்டோட பொறுப்பை நான் தான் உனக்கு கொடுத்தேன். நீ என்னடானா எது எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்னு நீ எனக்கு ஆர்டர் போடுற. அத்தை நல்லா பாத்துக்கோங்க. என்கிட்ட இருந்து பொறுப்பை வாங்கி அவகிட்ட கொடுத்தீங்கல்ல, அதான் இப்படி அட்டூழியம் பண்றான். யார எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருந்தா இப்படி எல்லாம் பண்ண மாட்டான். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி மில்லு ஒண்ணும் லாபத்துல ஓடல, நஷ்டத்துல தான் போய்கிட்டு இருக்கு. மில்லுல வியாபாரம் குறைஞ்சா மில்லுல என்ன பிரச்சனை, ஏன் வியாபாரம் குறைஞ்சிருக்குன்னு அத பார்த்து சரி பண்ணணும். அத விட்டுட்டு வீட்ல சிக்கனமா இருக்கணும், ராசாத்தி சொல்றபடிதான் நடக்கணும்னு என்கிட்ட சொல்றீங்க. மில்லு நிர்வாகத்தை பத்தி என்கிட்டயே சொல்றீங்களா? வேற யாராவது சொன்னா கூட பரவாயில்ல, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே என்கிட்ட சொல்றீங்க. கண்மணி, நீ அமைதியா இரு. நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதத்தான் உன் மாமியார் பேசிக்கிட்டு இருக்கா. எதிரிக்கு எதிரி நமக்கு நண்பன். மா, நான் ஒன்னும் பண்ண போறது இல்ல. அதுவாவே பத்திக்கிட்டே தெரியும். நம்ம வயிற்றுச்சல் சும்மா விடுமா? நல்லா கேட்டுக்க ராசாத்தி, நீ என்னெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எந்த செலவா இருந்தாலும் நான் கையெழுத்து போட்டாதான் செட்டில்மெண்ட் ஆகும். அத புரிஞ்சுக்கோ. வருத்தப்படாத. உங்ககிட்ட சொல்லாம அந்த ரைட்ஸையும் நான் ராசாத்திக்கு இனியனுக்கு எழுதி கொடுத்துட்டேன். உங்ககிட்ட இருந்தா செலவு மட்டும்தான் இருக்கும். தெரியுமா, எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நானும் உங்க புள்ள தானே. நான் இந்த வீட்டுக்கு தப்பான விஷயத்த பண்ணுவேனா சொல்லுங்க? இப்ப இருக்கிற நிலைமை சரியில்லை. எனக்கு சின்ன வயசா இருக்கும் போது இந்த வீட்டுக்காக நீங்களும் பெரியப்பாவும் ஓட உழைச்சிங்க. நீங்க சிக்கனத்துல அவ்வளவு கண்டிப்பா இருப்பீங்க. நீங்க சிக்கனமா இருந்ததால மட்டும்தான் இந்த வீடும் மில்லும் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்க. நீங்க என்ன அப்படி வளர்த்ததாலதான் நானும் இன்னைக்கு பொறுப்பா இருக்கேன். நாங்க உங்க பிள்ளைங்க பெரியமா, நீங்க தான் எங்களை வழி நடத்தணும். தயவு செஞ்சு கொஞ்ச நாள் நாங்க சொல்றத கேளுங்க. ஆஹா, அண்ணி ரியாக்ஷனை பார்த்தா வண்டி யூ டர்ன் போடுற மாதிரி தெரியுது. நமக்கு இனி பணம் கிடைக்கிறது கஷ்டம்தான். அண்ணி இனி செத்த பாம்பு தான். அதை அடிக்கிறதுல எந்த யூஸும் இருக்காது. நம்ம வேற ஏதாவது பிளான் தான் பண்ணணும். ராசாத்தி சொல்ற மாதிரி தான் இந்த வீட்டு செலவு இருக்கணும். அந்த பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்.